எல்லோருக்கும் வணக்கம். வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் என்னவாக இருக்கும்? கொடுத்து அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறார். கரெக்டாக பதில் சொன்னார், அட்வைஸ். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ் முடித்து இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக போய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வாயை திறந்தால், அப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு டேப்பு மூடுறதில்ல, அவங்களுக்கு காது திறக்கிறதில்ல. ஏதாவது ஒரு மொழியில் தான் பேச முடியும், இல்லைன்னா செஷன் 1 மணி நேரம் போய்டும். For those who don't understand the language, maybe towards the end offline I'll give you a quick translation. Is that okay? Fine. அதனால் நான் பேச போகிற சில வார்த்தைகளோ இல்லை சில வாக்கியங்களோ கண்டிப்பாக அறிவுரை கிடையாது. என்னுடைய எண்ணச் சிதறல்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா வச்சுக்கோங்க, பிடிக்கலைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் கூட விடாமனா காதிலே விடாமல் அப்படியே கூட போகலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. எப்படி நீங்கள் எதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஒரு பேச்சாளர் என்ன மாதிரி பேச ஆரம்பித்தாராம். பேசி 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 ரொம்ப நேரம் பேசி கடைசியில், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கையில் வாட்ச் கட்டிக்கல, அதனால் நான் எவ்வளோ நேரம் பேசினே தெரிலன்னா க்ரௌட்லேயே ஒருத்தர் சொன்னால், பின்னாடி கேலண்டரையாக பார்த்து தொலைக்க வேண்டியதாரு. அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. என் கையில் வாட்ச் இருக்குது, பின்னாடி கேலண்டர் கிடையாது. பல கவிஞர்கள் பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் எனக்கு பிடிச்ச சில கவிதை வரிகள், நம்ம பிடிச்ச எல்லா கவிதைகளும் இந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்துலையும் சரி சினிமாவில் தான் பிக்கப் பண்ணிப்போம். ஒரு கவிஞரோட வரி, தங்கங்களே நாளை சிங்கங்களே தேசம் காப்பவர் நீங்கள், இது ஒரு வரி. அதே மாதிரி இன்னொரு பாடல் வரி பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம் நாடே இருக்குது தம்பி அப்படின்னு இன்னொரு கவிஞர் ஒருத்தர் சொல்கிறார். எதனால் இந்த வரிகள் நான் எடுத்துட்டேன்னு சொன்னால், இன்றைய அரசாங்கமும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த பல அரசாங்கங்களும் இந்தியா உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நாடாக மாறணுன்றதில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, தீவிரம் இருக்குது. அதில் நம்ம ஒரு பங்கு வகிக்கிறோம். எங்களுடைய குருநாதர் சாரிஜி மகாராஜ் எப்பவுமே சொல்லுவார், எதிர்காலம்ன்றது இளைஞர் கையில் தான் இருக்குது. நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு பெரிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35% மேலே, கிட்டத்தட்ட 30 வயசு கம்மியானவர்களாக தான் இந்தியாவில் இருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஏஜிங் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. ஆவரேஜ் ஏஜ் யூரோப்லேயோ யூஎஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி, இந்தியாவில் ரொம்ப 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 கம்மி. ஆனால் இந்த இளைஞர்கள், நம்மளுடைய நாடு ஒரு உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நாடாக மாறிட்டுருக்கு. இன்னும் பெரிய அளவில் பேசப்படணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, இதில் கண்டிப்பாக பங்கு இருக்குது. இதில் எந்த விதமான ஐயப்பாடோ சந்தேகமோ கிடையாது. இதற்கு நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு 25-30 வருடமாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சினுடைய ஆர்டிக்கிளுடைய ஒரு சாராம்சத்தை ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் அவங்க ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்ட முக்கியமான தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மேதைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய உலக அளவிலாவி பேசப்படக்கூடிய ஒரு 100-150 வருஷத்தில் இருக்கிற ஒரு 3-4 மேதைகளை எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஐசக் நியூட்டன்,
அதே மாதிரி பேசப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்திங்கன்னா எடிசன். இந்த 3 பேர் எடுத்து இந்த 3 பேர் உலக அளவில் அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனும் மற்ற மக்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் அவங்களுடைய ரிசர்ச்சினுடைய தலைப்பு. எடிசன் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்நாளில் 1000 பேட்டன்ட்ஸ்க்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒரு 10 பொருள் எடுத்திங்கன்னா 8 பொருட்கள் கண்டுபிடிச்சதுக்கு மூல காரணம் அவர் தான். நான் பேசுகிற மைக்கிலேருந்து, நீங்கள் இந்த சவுண்டை கேட்குற ஸ்பீக்கர்லேருந்து, உங்கள் தலைக்கு மேலே தொங்குற லைட்டு, சைடில் இருக்கக்கூடிய ஏசிக்கான எலக்ட்ரிசிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கண்டுபிடிச்சது அவர் தான். அதே மாதிரி ஐன்ஸ்டைன் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்றது இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதை பற்றி பேசுகிறவங்க ஜாஸ்தி, புரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. இருந்தாலும் புரியாததை பற்றி பேசியே பேர் வாங்கி ஒரு லெவலில் பெரிய ஆள் ஆகிட்டார். இன்னும் அவர் என்ன பேசிட்டாரு புரியாமல் அவரை பற்றி நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். நம்ம தலைமையில் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் விழுந்திருக்கு. ஆனால் நியூட்டன் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்தது. அவர் ஏன் விழுந்தது, யார் தூக்கி போட்டான்னு பதிலுக்கு ஆப்பிளை தூக்கி போடாமல் இதன் விழுந்ததன் காரணத்தை கண்டுபிடிச்சார். அதன் மூலமாக உலகளவில் இன்றைக்கும் அவருடைய கொள்கைகள் பேசப்படுகிறது. வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறுனா கூட நியூட்டன்ஸ் 3rd law of motion நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிவிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி அவர் ஒரு வீட்டு அளவில் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இவர்களுடைய மூளைகளுடைய வளர்ச்சியும் ஒரு சாதாரண மனிதர் அந்த அளவுக்கு வராததுக்கும் என்ன காரணன்றதை இந்த ஆராய்ச்சியினுடைய மூல பொருள் அதை எடுத்து தான் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. பல வருடங்கள், பல நாடுகள், பல நபர்கள் எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ரிசர்ச் ஆர்டிக்கிள் எழுதினாங்க. அவங்க முக்கியமாக இந்த என்டையர் ஆர்டிக்கிள் எழுதின 2 பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சது முதல்ல எல்லாருக்கும் கூடிய ஹார்ட்வேர் அதே தான், மூளை. பிறக்கும்போது யாருக்குமே கடவுள் ஒரு டிஃபெக்டிவ் பார்ட்டை அநேகமாக கொடுக்கறதில்ல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அதே ஹார்ட்வேர் தான். ஆனால் இந்த ஹார்ட்வேர்னுடைய முழு பலனை நம்ம யூஸ் பண்ணோன்னா உள்ளே போகிற சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி லேட்டஸ்ட் கேட்ஜெட் உங்களுக்கு தெரியும். ஒரு iPhone 10 உங்கள் கையில் கொடுத்து அந்த iPhone 10ல் iPhone 1னுடைய OS லோட் பண்ண என்ன ஆகும்? எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும், பாதி ஆப்ஸ் வேலை செய்யாது, க்ராஷ் ஆகும். iPhone 10 க்ராஷ் ஆகுது. நிறையா நேத்தி கூட ஆர்டிக்கலாக வந்தது, வேறு விஷயம். ஏன்னா நேத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க, தெலுங்கில் ஒரு ஸ்பெசிஃபிக் எழுத்தை போட்டால் iPhone 10 க்ராஷ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பக் ஃபிக்ஸிங் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் ஃபார்மேஷன் அவங்களுக்கு புரியல. நம்ம எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, நம்மள்ட்ட இருக்கிற அதே ஹார்ட்வேர், ஆனால் ஐன்ஸ்டைனுக்கும் நியூட்டனுக்கும் எடிசனுக்கும் அவங்களுடைய சாஃப்ட்வேரை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க, நம்ம பண்ணலை. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச விஷயம் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருப்பதற்கும் அந்த விஞ்ஞானிகள் இருந்ததற்கும் கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சாங்க. அதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அளவுக்கும் அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கும் கேப் பயங்கரமாக இருக்குது. இது அவங்க கண்டுபிடிச்ச முதல் பாயிண்ட். இந்த முதல் பாயிண்ட்டுக்கு என்ன மருந்து, இதை கண்டுபிடிச்சி அதுதான் அவங்க 2வது பாயிண்ட்டாக கொடுத்தாங்க. இந்த 2வது பாயிண்ட்டு தான் என்னுடைய பேச்சுக்கான சாராம்சத்தினுடைய முதல் வித்துன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயத்தை பதிலாக கொடுத்தாங்க. அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கும் நம்மள மாதிரி ஒரு பொது ஜனத்திற்கு கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாததற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அவங்க ஒரு சொல்யூஷனாக கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3 பேரினுடைய கான்ஷியஸ்னஸ் தொடர்ச்சியாக எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு முக்கியமான கான்ஷியஸ்னஸ் நாலேஜ்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அறிவுத்திறன். நம்ம புரிஞ்ச அளவில் பேசுவோம். அவர்கள் கேள்விகள் கேட்டார்கள்,
ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, இவ்வளோ சிம்பிளாக சப்பையாக இருக்குது 30 வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஐன்ஸ்டைன் மனசில் தோன்றிய கேள்விகள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாக வந்தது. நியூட்டன் மனதில் தோன்றிய கேள்விகள் லா ஆஃப் கிராவிட்டியாக வந்தது. எடிசன் மனதில் தோன்றிய ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஆயிரக்கணக்கான பொருட்களாக வந்தது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, நம்ம அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் நம்ம பிறந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கேள்வி கேட்குறதுன்ற பழக்கத்தை சின்ன வயசுலேயே நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளுடைய வாத்தியார்கள், நம்மளுடைய சொசைட்டி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறாங்க. இதில் மெயின் பிரச்சனை அவங்களுக்கு பதில் தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் உங்கள் அப்பாட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சுமார் கேள்விலாம் கேட்கக்கூடாது, ஏன்னா நமக்கு பதில் தெரியாது. நம்மளுக்கு பதில் தெரியாதுன்றது அசிங்கமாகிடுமேன்னு சொல்லி கேட்காத தலையில் தட்டி 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 கேள்வி கேட்குறதே விட்டுறாங்க. ஒரு 3-4 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் கேள்வி கேட்டுனே இருக்கும். அப்பா ஏன் இப்படி சூரியன் உதிக்குது, ஏன் இங்கே இது வருது, ஏன் அது அங்கே வருது, ஏன் நான் சாயங்காலம் வெளியில் போகக்கூடாது, ஏன் நான் புக்கு படிக்கணும், நான் ஏன் ரேங்க் வாங்கணும், நான் ஏன் நல்ல பையனாக இருக்கணும். சத்தியமாக நம்மளுக்கு பதில் தெரியாது. ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ம கேள்வி கேட்கலை. நான் இது மாதிரிலாம் எங்கள் அப்பாவை கேட்டதே இல்லை, நீ கேட்காத. 3-4 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு தோணுது நம்ம அப்பாவுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது, அதுதான் உண்மை. அதனால் இவர் எது நம்ம கேட்டு டிஸ்டர்ப் பண்ணோம், அது கேட்குறத நிறுத்திடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 3-4 வயசில் தான் இந்த பள்ளி பருவம்ன்றது ஒன்று ஆரம்பிக்குது. பள்ளிக்கு போகிறாங்க, வாத்தியார் அதே மாதிரி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் சாயங்காலம் தான் நோட்ஸ் படித்து மறுநாள் வந்து கிளாஸில் ஒப்பிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஆகிடுது. எஜுகேஷன் பிஸ்னஸ் ஆகிடுது. ஒரு உண்மையான சார் அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், வாயெல்லாம் மூட வேணாம். பையன் ஏதோ கேட்குறான் ஷூஸ்ன்றார் பாரு. இப்படி தான் வளருது இந்த வயசுலேயே. ஸோ வாத்தியார் கேள்வி கேட்குறான். வாத்தியார் என்ன பண்ணுறாரு, நெட்டில் தேடி பார்க்குறாரு, எதாவது பண்ணுற பதில் தெரியல. ஏன்னா பசங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவுமே நாலேஜ் கேள்விகள் கிடையாது. நான் அந்த லைனில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நான் வந்து கிளாஸ் ரூம் செஷன்ஸில் இல்லை, நாங்கள் இருக்கக்கூடியது வேறு லைன், சுய முன்னேற்றம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட லைன். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நான் என்றைக்கும் அப்சர்வ் பண்ணுது, பீரியாடிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசக்கூடிய எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவங்க கேட்குற கேள்விகள் நாலேஜ் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் இன்டர்பிரிட்டேஷன் சம்மந்தப்பட்டது, வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஆட்டிடியூட் சம்மந்தப்பட்டது. நம்ம எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அந்த உண்மையை பொய்ன்னு அவங்க நினச்சி கேட்கக்கூடிய கேள்விகள் சம்மந்தப்பட்டது. இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலைன்னு சொன்னால் நம்மளுடைய ரிலிஜனில் இன்றைக்கி ஆனால் அதே நிலைமை நம்மளுடைய எஜுகேஷனில் ஏற்கனவே ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய ரிலிஜன் என்ன ஆச்சு, நீங்கள் டீப்பாக நீங்கள் ரிலிஜன் வேத காலத்துலேருந்து படித்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குன்றது ஆக்சுவலாக உண்மை. சூரிய உதய நேரத்தில் தியானம் பண்ணுங்கன்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ஏன்றது நமக்கு தெரியாது, சொன்னாங்க செஞ்சோம். இது சொன்னாங்க செஞ்சோன்னு ஒரு லெவலில் இதனுடைய சயின்ஸு தெரியாதனால இது ஒரு ரிச்சுவலாக மாறி போச்சு. அது ரிச்சுவலாக மாறி போன பிறகு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த ரிச்சுவலை நீ செய், நானும் செய்கிறேன், ஆனால் ஏன் செய்யணுன்னு எனக்கு சொல்லு. பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ண ஏன் பண்ண சொல்லு. காத்தாலேருந்து பல் தேய்க்கணும், ஏன் பல் தேய்க்கணும் சொல்லு. பல் தேய்க்கிறது எப்படின்னு கேட்கல, பல் தேய்க்கிறது ஏன்னு கேட்குறாங்க. ஆடு மாடெல்லாம் தேய்க்குதாப்பா கேட்குறாங்களா வீட்டில், நம்மளுக்கு தெரியாது. மரியாதை செய். இதே மாதிரி பழகி என்ன ஆகுதுன்னா அந்த பையன் ஒரு மாதிரி பழகிடுறான். ஸ்கூலுக்கு போனான்னு வாத்தியார் ஆரம்பிக்கிறார். உதாரணத்திற்கு இங்கே படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் நான் கேட்க போகிற கேள்வி அநேகமாக இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் பதில் தெரியாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன், எனக்கு இது பதில் போன வாரம் தான் நானே தெரிஞ்சுட்டேன். 1 அப்படின்ற எண்ணை 0 வகுத்தா என்ன ஆன்சர்? தப்பு. போய் நெட்டில் தேடி பாருங்கள், ஏன்னா அதில் தான் போய் நீங்கள் கண்டிப்பாக தேட போகிறீங்க, சொந்தமாக தெரியாது. 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. நானும் போன வாரம் வரைக்கும் நினச்சிருந்தேன். உண்மையான மடத்தனமான ஒரு பதில்ன்றது எனக்கு போன வாரம் தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது.
ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் தைரியமாக சொல்கிறேன், நெட்டில் போய் தேடுங்க. இதை நான் கண்டுபிடிச்சது ஒரு +2 வாத்தியார்ட்டேருந்து நெட்டில் அவர் சொன்ன ஒரு லெசனை பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்த ஆன்சர் வித்தியாசம் ஒரு 25 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி ஒரு -இன்ஃபினிட்டிலேருந்து +∞ வருது, எப்படி -∞ +∞ 2 ஸ்பெக்ட்ரமோட எண்டு, அதனால் 1/0 ஏன் இன்ஃபினிட்டி இல்லை, இன்ஃபினிட்டினா ப்ளஸ்ஸா மைனஸா, இப்படி போய் அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. அந்த பதில் என்னன்றது நீங்களே கண்டுபிடிங்க, நான் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு போர் அடி. இதை தான் நம்மள மாணவனாக நம்ம போய் வாத்தியார்ட்ட கேட்குறோம். அவர் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிடுறாரு. 0க்கு ஒரு டெஃபினேஷன் நம்மளுடைய கணித மேதை ராமானுஜம் அந்த காலத்தில் கொடுத்தார். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. 0க்கு முதல்ல டெஃபினேஷன் கொடுத்தவர்னா கணித மேதை ராமானுஜம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் -∞ அண்ட் +∞ is 0ன்னு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்தவர் ராமானுஜம். நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, இதெல்லாம் சுட்ட சரக்கு தான், சொந்த சரக்கு கிடையாது. முதலே சொல்லிடுறேன். பின்னாடி எங்கே ஒளிவட்டம் தெரியுதுன்னா அது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் எந்த இல்லை. இதற்கும் எங்களுடைய கான்ஷியஸ் லிவிங் இந்த எஸ்ஏ ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் செய்கிற வேலைக்கு என்ன சம்மந்தம்? உங்கள் மனசில் ஒரு கேள்வி இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணும். வரலன்னா நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மூச்சு பிடிச்சி பேசினது வேஸ்ட்டு. அதோட போய் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாட்டு பாடிட்டு போயிருக்கணும், கேளடி கண்மணி மாதிரி. நான் இரண்டாவது சொன்ன பதில், உங்களுடைய மூளைக்கும் ஒரு ஐன்ஸ்டைன், ஒரு எடிசன், ஒரு பெரிய பெரிய மேதாவிகள், ஸ்டீஃபன் ஹாக்கிங், இப்போ லேட்டஸ்ட்டாக பரபரப்பாக பேசப்படக்கூடியவர், நம்மளுடைய கணித மேதை ராமானுஜம், எல்லாருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்மளுடைய கேள்வி கேட்கும் திறனை குழந்தையாக இருக்கும்போது நாம் இழந்து விடுகிறோம். இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணுன்னா உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? பொறுமை. கேட்கப்படவர்களுக்கு வேணும். கேட்குறவங்களுக்கு என்ன வேணும்? கேட்குறவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னா தைரியம். தொடர்ச்சியாக குட்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கும் போதெல்லாம் பாதி பேருக்கு பதில் தெரியாது, தலையில் குட்டுவாங்க, கேட்காத 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 கேட்காத. இந்த தைரியத்தை இழந்து விடுகிறோம். இன்னைக்கு ஐன்ஸ்டைனுக்கும் எடிசனுக்கும் நியூட்டனுக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்குது. நீங்கள்லாம் கூகுள் ஜென்ரேஷன். ஒரு பாக்கெட்டில் ஒரு நியூக்ளியர் பாம் எப்படி உருவாக்கணும் பாக்கெட் சைஸுன்ற அளவுக்கு இன்றைக்கி நெட்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் கூகுள் வழியாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும். கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின், அது மாதிரி எந்த சர்ச் இன்ஜின், பிங்கோ, வாட் எவர், யாகோ, இது அத்தனையும் உங்களால் இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஜென்ரேஷன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கேள்விகளை உங்கள் அப்பா அம்மாட்டையும் உங்கள் வாத்தியார்ட்ட தான் கேட்கணுன்ற ஒரு பயத்தை முதல்ல தூக்கி போடணும். கேள்விகள் அவங்கள கேளுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்ற பயன்றதுனால சைலண்ட்டாக விட்றாங்க. நெட்டில் போய் தேடுங்க, அதுக்கு 1000 பேர் பதில் இருக்காங்க. குவேரா இருக்குது, கூகுள் இருக்குது, நிறைய ஃபோரம்ஸ் இருக்குது. எங்கே போய் கண்டுபிடிக்கணும் நீங்கள் மக்களுக்கு நல்லாவே தெரியும். பெரியவங்களுக்கு தெரியாத யங்ஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சது டார்க் வெப் தெரியுமா? போய் கண்டுபிடிங்க, அதில் என்னென்னவோ கண்டுபிடிக்கலாம். கூகுள் பண்ணி பாருங்கள், அதுவும் வரும். இந்த தைரியத்தை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுக்கு புலப்பட வேண்டும். நீங்கள் யார்? நீங்கள் உண்மையில் யார்? நீங்கள் என்னவாக ஆக முடியும்? மேஸ்லோஸ் தியரி ஆஃப் ஹைரார்கி எப்படி பார்த்தீங்கன்னா பேசிக் ஹைஜீன் நீட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எப்படி ஒரு செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ்லேருந்து போய் ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், உங்களோட உண்மையான திறனை எடுக்கக்கூடிய நீட்ஸ் வரைக்கும் எப்படி போக முடியுன்றதை மோட்டிவேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போனோன்னா முதல்ல நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடிய திறன் வேண்டும். என்ன கேள்வி கேட்கணும்? நான் ஏன் எப்படி இருக்கேன்ற கேள்வி வேணும். எனக்கு தைரியம் எப்படி வரணுன்ற கேள்வி வேணும். இதை கேள்வி கேட்கணுன்னா எனக்கு முதல்ல தைரியம் வேணும், இன்க்விசிட்டிவ் மைண்ட் வரணும். வாட் யூ ஃபோக்கஸ் எக்ஸ்பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தியானத்தில் வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சலசலப்புகளையும் விட்டு எங்களோட குருநாதர்கள் அத்தனை பேருமே சொன்னது, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸை விட எல்லா விதத்துலேயும், அறிவு சார்ந்த யூனிவர்ஸ், அன்பு சார்ந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும், பிரபஞ்சமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இதை விட பெரியது. இது உள்ளே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களால் இன்னும் வரைக்கும் எண்ண முடியாத அளவு இருக்கும். இப்போ ரீசெண்டாக 10-15 வருஷமாக மெடிக்கல் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம், இது பல வருடங்களுக்கு முன்னால், 5000 வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய வேதங்கள்லேயும் கீதைகள்லேயும் சொல்லப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது கண் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய இந்த சென்டர் ஃபோர்ஹெட்டில் ஆரம்பித்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து பினியல் கிளாண்ட் வரைக்கக்கூடிய கேப்பினுடைய
இம்பேக்டை தான் தேர்ட் ஐன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி சயின்டிஸ்ட். காட்ஸ் கிளாண்டுன்னே பினியல் கிளாண்டை சொல்கிறாங்க. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டினியூஸாக போனோன்னா ஒரே வழி, அதை டேப் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை சீக்ரெட்ஸையும் டேப் பண்ண முடியும்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம சொன்னோன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணி திரும்பி ரீஇம்போர்ட் பண்ணால் ஒத்துப்போம். இப்போ வந்து வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி சொன்னது, இந்த பினியல் கிளாண்டுக்குள்ளே போய் உங்களால் அதனுடைய ஃபுல் எபிலிட்டி கெப்பாசிட்டியை உங்களால் டேப் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 சுரங்கம், தங்கச் சுரங்கத்தை உங்களால் வெளியில் கொண்டு வர முடியும். இதை கொண்டு வர தான் அது வந்து செயலாக, எண்ணம் செயலாக மாறுகிறது. செயல் வந்து ரிசல்ட்ஸாக மாறுது. அந்த ரிசல்ட்ஸ் நல்லதாக வரும்போது இந்தியா ஒரு சூப்பர் பவராக ஆக முடியும். இதற்கான விஷயங்களை தான் எங்களுடைய ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன்லேயும் ஹார்ட்ஃபுல்னஸ் மெத்தட்லேயும் மெடிடேஷனையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறோம், நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அளவிடப்பட முடியாத ஒரு ரகசியத்தை, நேச்சரோட சீக்ரெட்டை அவேக்கன் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கறது தான் இந்த தியான முறை. இதை நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆரம்பிக்கும்னு சொன்னால், உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெளியில் தேட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உங்களால் உள்ளே பார்க்கக்கூடிய ஒரு அபரிதமான ஒரு சக்தி, திறமை உங்களுக்கு வருது. எங்களுடைய தியானத்தினுடைய குறிக்கோள் இது இல்லை, இதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் ஆரம்பிக்கும் இதில் கண்டிப்பாக வரும். இதையும் தாண்டி என்றைக்கோ வரும்போது ஒரு குறிக்கோளுடைய மூல நோக்கத்தை பார்க்கும்போது இது என்னன்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் முதல்ல உங்களுக்கு இதில் ஒரு மனது ஒருமித்து ஒரு இடத்துல ஃபோக்கஸாக வரக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். போன வாரம் மன் கி பாத்துன்னு பிரைம் மினிஸ்டரோட டாக் கேட்டிருக்கலாம் நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி. எவ்வளோ பேர் கேட்டிங்கன்னு தெரியல. அதில் தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த அவர் பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக ஒரு அறிவுரையாக கொடுத்தாரு. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கங்கன்னு சொன்னார். இதை தான் நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷமாக உலகம் முழு இந்தியாவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ஸ்கூலுக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கோம். மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே நீங்கள் படித்த அத்தனை விஷயங்களும் வெளியில் வரும். பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்கும்போது பசங்க திணறது கேள்விக்கு பதில் தெரியாததுனால இல்லை, அந்த சரியான பதில் உங்கள் மனசில் அப்பியர் ஆகலை அந்த நேரத்தில், அவ்வளோதான் வித்தியாசம். ஏற்கனவே உங்கள் மனசில் இந்த பதில் இருக்குது. நீங்கள் ஏன்னா ஒரு 10 ரிவிஷன் எக்ஸாமு வருஷம் ஃபுல்லாக புக்கை படித்து நொட்டு அடித்து சாயங்காலம் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணி அப்பா அம்மா உட்காந்து உங்களுக்காக படித்து காஃபி போட்டு டீ போட்டு உங்களுக்காக அவங்க ரிமோட்டாக வீட்டில் உட்காந்து பரீட்சை எழுதி எல்லாம் பண்ணுறாங்க. என் ஒய்ஃப் எனக்கு தெரியும், என் பொண்ணு அங்கே பரீட்சை எழுதிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி தான் இருக்கும், அந்த உட்காந்து வீட்டில் எழுதிட்டு இருப்போம். அதேமாரி தான் பெரியவங்க எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடையில் தெளிவாக இருந்ததுன்னா தண்ணி குடிக்கிறது ஈஸி, கலங்கினா தெளிவு அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தியானத்தில் இது நீங்கள் கற்றுக்குறீங்க. இதை நாங்கள் வெவ்வேறு விதமாக செய்கிறோம். இப்போ அக்ராஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்னு ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம், டீச்சர்ஸை அவங்களுடைய மனசை முதல்ல தெளிய வச்சா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு அவங்கள தயார் பண்ணுறோம். 3 நாள் ப்ரோக்ராமாகவோ ரெசிடென்ஷியலாகவோ நான் ரெசிடென்ஷியலாகவோ பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு போய் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க பிஎட் இல்லை டிப்ளமா இன் எஜுகேஷன் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ். இதுக்கு டயட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் அவங்கள போய் ஹேண்டில் பண்ணி பண்ணுறோம். இதேமாதிரி இந்த யூஎன்டிபி ஐநா சபை, ஐக்கிய நாடுகளின் சபை மூலமாக நடக்கூடிய இந்த எஸ்ஐ ஈவெண்ட், இதன் மூலமாக லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை போய் நாங்கள் டச் பண்ணி அவங்களுடைய பார்வையை எங்கள் பக்கம் லேசாக திருப்புறோம். இது இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. யூ கனெக்ட்னு இருக்குது, ஸ்கூல் கனெக்டு, இது மாதிரி அந்தந்த இடத்துல போய் அவங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுத்து மனசை லகுவாக எப்படி வச்சுக்கிறது, பிரச்சனைகளாக பார்க்காம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பார்க்கணுன்ற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது, இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய பிரதர் பத்மநாபன் ஸ்லைட்ஸாக ஏற்கனவே ஃபுல்லாக போட்டவங்களுக்கு காமிச்சிருக்காரு. இது எதனால் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு சாராம்சம் அவர் சொல்லியிருந்தாலும் என்னுடைய மனசில் தோன்றிய ஒரு விஷயம், நாங்கள் எங்கே போனாலும் எங்களை எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, நீங்கள் யார், எதுக்காக நீங்கள் எங்களுக்கு இதை ஃப்ரீயாக பண்ணணும்? உலகம் ஃபுல்லாக இது கமர்ஷியலாக, தியானத்தை இன்றைக்கி கமர்ஷியலாக, யோகாவை கமர்ஷியலாக பண்ணும் பொழுது நீங்கள் இதை எதற்காக ஃப்ரீயாக பண்ணுறீங்க?
அப்படின்ற ஒரு கேள்வி எங்களை எல்லாருமே எப்பவுமே கேட்குறாங்க. எங்கள் ரூம் கட்டி ஒரு ஏசி ரூம் போட்டு கிஃப்ட்டு கொடுத்து ப்ரைஸை கொடுத்து கூப்பிட்டு டிஃபனு சாப்பாடு ஏன் பண்ணுறீங்க? இதற்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு பதில் தான். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பாலோ இல்லை பால் சேர்ந்த பொருட்களோ சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது. வேறு வழியே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று தயிரோ பாலோ மோரோ நெய்யோ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த பாலை கொடுக்கக்கூடிய ஒரு பசுவானது எதற்காக அது பால் கொடுக்குது? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகுது. நீங்களே யோசிக்க உங்களுக்கு பதில் வரும். இரண்டாவது, இந்த கொடுக்குற பாலுக்கு அது காசு வாங்குதா? பால் ஏன் கொடுக்குது? இந்த கொடுக்குற பாலுக்கு பால்காரன் வாங்கலாம், பசு பாலுக்கு காசு வாங்குதானா? இல்லை. இந்த 2 கேள்விகளான பதில், ஏன்னா நான் எல்லா பதிலையும் சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டு நீங்களே உங்களுடைய பதில்களை புரிய வைப்பதற்கான வாய்ப்பை நான் இல்லாமல் ஆக்கிடுவேன். நீங்கள் இந்த கேள்விகள் நீங்களே கேளுங்க. இந்த 2 கேள்விகளுக்கும் உங்கள் மனசுக்கு திருப்தியான ஒரு பதில் கிடைக்குமோ நாங்கள் ஏன் இதை இப்படி ஒரு ஃப்ரீயாக இவ்வளோ கமிட்டடாக பண்ணுறோன்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி ப்ரைஸ் வாங்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய படி எடுத்து வச்சுருக்கீங்க. உள்நோக்கி பார்க்கும் ஒரு வழி. உங்கள் உள்ள தோணு வெளியில் என்ன படித்து இன்ஸ்பயர் ஆயிருந்தாலும் நீங்கள் உள்ளே நோக்கி பார்த்து அதை ஒரு கருத்தாக போட்டு அதை ஒரு கட்டுரையாக எழுதி அதை இன்றைக்கி ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு 10,000 20,000 ஸ்டூடெண்ட் எழுதிட்டு வராதவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் பாராட்டுகள்லாம் அத்தனை பேருக்கு அந்த பாராட்டுகள் உண்டு. உங்களுடைய முழுதான திறமைகளை நீங்கள் இன்னும் மேலே 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 பாசிட்டிவாக வளர்த்து இந்த இந்திய நாடானது மேரா பாரத் மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தேசமாக வெறும் பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாக மனிதவள ரீதியாக உலக அளவில் நீங்கள் பேசப்படணும். இதற்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தொடர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நாங்கள் ஒரு சோஷியல் ரெவல்யூஷனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான விதைகள் கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி இடப்பட்டது. அதற்கான பார்க்கக்கூடியது இப்போ நீங்கள் வெறும் சில கிளைகளை பார்க்குறீங்க. முழுதான ஆலமரம் சீக்கிரமாகவே வரும், அதை பார்ப்போம். இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்று இங்கே அமர்ந்ததுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ச்சியாக நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே வெற்றி பெறணும். எல்லாம் வல்ல எங்களுடைய குருநாதரையும் கடவுளையும் பிரார்த்தினு என்னுடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.